ஹாய். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளூபெர்ரி பறிச்சுட்டு வந்திருந்தோம். அந்த ப்ளூபெர்ரி பறிச்சு இது பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. நான் மேல குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த பறிச்சுட்டு வந்த ப்ளூபெர்ரிய வச்சு நம்ம ஜாம் பண்ண போறோம். இப்ப இந்த எந்த கடாயில எந்த இதுல நான் வந்து இந்த வாணல்ல நான் பண்ண போறேன். அதனால இந்த வாணல்லயே போட்டுட்டு அத ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இது பழம் ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். அதனால சும்மா இந்த ஸ்மாஷர வச்சு ஸ்மாஷ் பண்ணாலே நல்லா மசிஞ்சிரும். இத வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இதுல கொட்டைலாம் எதுவும் இருக்காது. நம்ம ஊர் நாவாப்பழம் என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல இருக்கும். நல்லா சிறுசா இருக்கும். அதே மாரி அதுக்குள்ள என்ன கலர்ல ஒரு மாரி டார்க் பிங்க்கா இருக்குமோ அந்த மாரி டார்க் பிங்க்கா இருக்கும். இப்படித்தான் இருக்கும் பழம். இதுக்குள்ள கொட்டையெல்லாம் எதுவும் இருக்காது. ரொம்ப மைனூட்டா இருக்கும். அது நல்லாவே இருக்கும். சாப்பிடுறதுக்கெல்லாம் வாயிலெல்லாம் படாது. இப்ப இந்த மாரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு, அதே வாணல்ல வச்சு நான் அடுப்புல வச்சுடுறேன். வச்சுட்டு நல்லா நம்ம வந்து வேக வைக்கலாம். அந்த பழத்த நல்லா வேக வைக்கலாம். கொதிக்க வைக்கலாம். இப்ப வந்துட்டு நான் தண்ணிலாம் எதுவுமே ஊத்தல. அந்த ஸ்மாஷர மட்டும் சும்மா ஒரு 3, 4 ஸ்பூன் தண்ணி ஊத்தி அந்த கழுவி ஊத்துனேன் அவ்வளோதான். இப்ப இது வேகட்டும். இந்த பழம் நல்லா வேகட்டும். இப்ப இதுக்கு வந்து ஒரு 3 பொருள் தான் தேவை. எலுமிச்சப்பழம், சர்க்கரை, 1 சிட்டிகை, 2 சிட்டிகை உப்பு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்கு. இப்ப சர்க்கரை எவ்வளோ போடணும்னா, 130 கிராம் எடுத்திருக்கேன். நான் பழம் எவ்வளோ எடுத்தேன்னா, 300 கிராம் பழம் எடுத்தேன். இதுக்கு 130 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்ப 300 கிராம் பழத்துக்கு ஏன் 130 ரொம்ப கம்மியா எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பவுடரா இருக்கு இந்த சுகரு. அதனால வந்துட்டு ரொம்ப தித்திப்பாவும் இருக்கு. இன்னொன்னு ஆஃப் போட்டா போதும். இப்ப ஆர்டினரி சர்க்கரையா இருந்துச்சுன்னா, ஆஃப் போட்டா போதும். இந்த 2 பிஞ்ச்சு ச அ உப்பு போட்டுக்கிட்டேன். இப்ப 300 கிராம் எடுக்கிறோம் பழம்னா, 150 அளவுக்கு சர்க்கரை எடுத்தா போதும். இப்ப இதையும் போட்டு நல்லா நம்ம தொழவலாம். இப்ப திருப்பியும் சர்க்கரை போட்டதால இது கொஞ்சம் தண்ணி ஆகும். திருப்பி நம்ம தொழவிக்கிட்டே இருக்கலாம். இது பழம் அடி பிடிக்கும். இது வந்து எலுமிச்சை பழம். இங்க இப்படிதான் கிடைக்குது. இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கிறேன் இதுலருந்து. இப்ப இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் எதுக்கு நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு 3 காரணம் இருக்கு. 1 சீக்கிரம் கெடாது. 2வது வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு இந்த ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் புளிப்பு அ அ ஒரு சுவை குடுக்கும். ஒரு பஞ்ச் குடுக்கும். அதனால இன்னொன்னு இந்த எந்த கன்சிஸ்டன்சில இறக்குறோமோ, அந்த கன்சிஸ்டன்சிலேருந்து இறுகாம பார்த்துக்கும். அதுக்கு தான் எலுமிச்சை பழமும் சேர்க்கிறோம். இது 3 காரணக்காக எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கிறோம். இப்ப எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்ப இதோட எண்ட் ப்ராடக்ட் எப்ப இத நிறுத்தணும் அப்டின்னா, நம்ம இத வந்து இப்டி கோடு போட்டோம்னா, அது 2ம் சேரக்கூடாது. அதுதான் வந்துட்டு இதுக்கான பதம். இப்ப பாருங்க இப்டி கோடு போட்டா அது அவ்வளவா சேரக்கூடாது வந்து. இது போதும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஜாம் மாரி நம்ம தடவி தானே சாப்பிட போறோம். இப்ப வந்து இத எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டில் இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இத பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் எப்படி யூஸ் பண்றேன் பாருங்க. நம்ம பிரெட்ல தடவி சாப்பிடுவோம். அது ஒரு மெத்தடு. இன்னொன்னு கிரீக் யோகர்ட்ன்னு எடுத்திருக்கேன். இந்த கிரீக் யோகர்ட் வந்து தயிர் மாரி தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரீக் யோகர்ட்ல கொஞ்சம் அந்த ஜாம் 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு, நம்ம எவ்வளோ யோகர்ட் எடுக்கிறோமோ அதுக்கேத்த மாரி. இப்ப அத போட்டு நல்லா நம்ம கலக்கி சாப்பிடலாம். நம்ம சின்ன வயசுல தயிர்ல வந்து சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம்ல. அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இது. இப்ப இத கலர் பாருங்களேன். அப்படியே செமையா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கு. இந்த கிரீக் யோகர்ட் ஏன் எடுத்தேன்னா, இதுல புரோட்டீன் ஜாஸ்தி. அதனால அ யோகர்ட்ல இந்த ஜாம் போட்டு சாப்பிடும்போது நல்லாருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க் யூ.